எத்தனாயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் தலைவன் எனக்கு கற்பித்தது. நான் யாரை நம்பல, உங்களை நம்பி. ஏன் கூட்டணி வைக்கல? ஏன்? எத்தனை பேர் என்னோட வந்து சேர்றேன்னு கேட்டாங்க, இல்ல. எத்தனை பேர் என்னைய கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, இல்ல. ஏன்? ஒரு தலைவன் என்பவன், என் பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் நான் என் மக்களை நம்பி 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 தொடர்ந்து நிற்கிறேன். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற கட்சி இருந்திருக்கிறது இந்த நாட்டில் என்று யாராவது சொல்லுங்கள். மறுபடி களத்திற்கு துணிந்து வந்திருக்கிறது என்று யாராவது சொல்லுங்கள். தோல்வியை சந்திக்க தயாராக இல்லாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? எப்படி? தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையாக வீரனாக இருக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்க, தோக்கடிச்ச முதல் தேர்தல் வந்து முதலாக 2016 நின்றேன், முயற்சி தோற்றேன். 2019 நின்றேன், அது என்ன? மறுமுயற்சி. தோற்றேன். 2021 நின்றேன், அது என்ன? தொடர் முயற்சி. அப்பவும் தோற்றேன். 2024 நின்றேன், அதுக்கு பேர் என்ன? விடாமுயற்சி. தோற்றேன். இப்பவும் வந்து நம்பிக்கையோடு உண்மையாக நிற்கிறேன். இதற்கு காரணம் என்ன? காரணம் என்ன? இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனன் என்னையும் என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைமகன் இயேசு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? உலகம் முழுமைக்கும் பேரன்பை செலுத்த, அருளொளியை செலுத்த, கருணையை விதைக்க வந்த இறைமகன் சொல்றார். என்ன சொல்றாரு? உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதீங்கிறதுல. அததான் உன் மையம் சொல்லிட்டு இருக்கேன்.